வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10/8/2024 காரூனியாவில் நம்ம என்ன சொன்னால் கண்டிப்பாக 6ஆம் நம்பர் கன்ஃபார்மாக வரும், வராமல் போகாது. நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்றைக்கி இருக்குது. யாராவது நீங்கள் எனக்கு வின்னிங்கே கிடைக்கலங்க அப்படின்னு இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் எடுத்து போட்டாலே ஒரு அருமையான வின்னிங் வரும். நம்ம சொல்லி தான் கொடுத்தோம், மாற்றி கொடுத்தோமானா இல்லவே இல்லை, கரெக்டாக மேட்ச் ஆகி கொடுத்துருக்கோம். அருமையான ஒரு வின்னிங் நம்ம கொடுத்ததில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள். அடிக்கப்பட்ட நம்பர் 876. நம்ம 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம். அதே மாதிரி நமக்கு இதே மாற்றி கொடுத்தோமா அப்படின்னா இல்லை. இங்கே வந்து பாருங்கள் 286, அதே மாதிரி 286. சரிங்களா? அதைத்தான் நம்ம திரும்ப சொல்லிட்டு இருந்தோம். அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நமக்கு என்ன வரும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தான் ஆடுவாங்க. ஆடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் ஆடிக்கோங்க. 86 ஆல் போர்டில் கண்டிப்பாக வரும், வராமல் போகாது. நீங்கள் தயவுசெய்து எடுத்து போடுங்க. அது பி போர்டில் கூட மாறி வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். நம்ம கொடுத்த நம்பர் எல்லாமே கரெக்டாக தாங்க. இதில் வந்து நமக்கு ஏ போர்டு வந்து நமக்கு பி போர்டில் 7ஆம் நம்பர் கொடுத்தாங்க. சி போர்டு 6ஆம் நம்பர் கன்ஃபார்மாக நம்ம நேற்றே சொல்லிட்டோம். அதே மாதிரி 8ஆம் நம்பர் நமக்கு பி போர்டில் கொடுக்கல, அதுக்கு பதிலாக ஏ போர்டில் கொடுத்தாங்க. அதனால தான் நான் ஆல் போர்டில் இப்படி வருங்க நம்ம தெளிவாக சொல்லிட்டு இருந்தோம். இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே கணக்கு பண்ணி நீங்கள் போடு பாருங்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி 8ஆம் நம்பர் அவ்வளோதான். இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன உங்களுக்கு 876 தான் அடித்தாங்க. நம்ம கொடுத்தது 6ஆம் நம்பர் சி போர்டு மேட்சாக இருந்தது அழகாக. அதே மாதிரி ஆல் போர்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம 2 நம்பர் பாருங்கள். 2ஆம் நம்பர் கொடுத்தோம் ஆல் போர்டு என்ன வரும் 2, 8, 6 இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுதுங்க. நீங்கள் தயவுசெய்து இதில் எடுங்கன்னா இதே தான் நான் என்ன சொன்னேன், இதுக்குள்ளே தாங்க மேட்ச் ஆகுது. நம்ம நேற்றே திரும்ப ரவுண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். அதுதான் நமக்கு இன்றைக்கி நம்ம ஒரு வழி காமிச்சிட்டே இருக்கோம் திரும்ப. என்ன நம்ம இதில் கொடுத்த நம்பரில் இது ஒன்று 7ஆம் நம்பர் பவரில் 7ஆம் நம்பராக வந்துருச்சு. இல்லைன்னா நமக்கு இங்கே அதே நம்பர் அப்படியே அட்டகாசமாக வந்து விழுந்திருக்கு பாருங்கள். நம்ம அதான் சொன்னோம் 8, 7, 8, 6 2 நம்பருமே நமக்கு நீங்கள் போட்டிருந்தா கூட 8, 6 2 நம்பருமே நமக்கு ஒரு செம்ம வின்னிங் நம்ம சொல்லி தான் கொடுக்குறோம். என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக இதுக்குள்ளே தாங்க ஏதோ மேட்டராக இருக்குது, இதுக்குள்ளே கண்டிப்பாக வின்னிங் வருங்க, நீங்கள் மிஸ் பண்ணாமல் வைங்கன்னு தான் நம்ம சொன்னோமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. இது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக நம்ம ஆல் போர்டு மாற்றி கொடுத்தோமா அப்படின்னா இல்லை, மாற்றி கொடுக்கல. ஆல் போர்டில் நம்ம 7ஆம் நம்பர் தான் கொடுத்தோம். நல்லாவே நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். 7ஆம் நம்பர் கொடுத்தோம், 7ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் இப்படி தான் எனக்கு வருது. ஆல் போர்டில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த நம்பர் உங்களுக்கு 7, அதாவது 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த கணக்கில் வருது. அதே சேம் டைம் அதே மாதிரி 8ஆக இருக்கணும், அல்லது உங்களுக்கு 3ஆக இருக்கணும், அல்லது 8ஆக இருக்கணும். அந்த கணக்கில் நம்ம 8ஆம் நம்பர் எடுத்துட்டோம். 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எடுத்தோம். அதே சேம் நம்பர் எனக்கு 2 நம்பருமே டவுட்டில் இருந்ததுனால தான் நம்ம என்ன சொன்னோன்னா 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதைத்தான் நம்ம சொல்லிவிட்டு நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக இப்படி மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு தான் கொடுத்தோம். நம்ம எப்படி கொடுத்தாலும் நான் தான் சொன்னேன், நீங்கள் லாஸ்ட்டில் ஆல் போர்டு 6ஆம் நம்பர் மட்டுமே நீங்கள் எடுத்தால் கூட நீங்கள் வின்னிங்க்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் நம்ம திரும்ப பதிவு பண்ணோம். யாருக்காச்சும் வின்னிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்க 6ஆம் நம்பர் மட்டுமே போதும், நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பர் மட்டுமே போதும், நீங்கள் நாளைக்கு வின்னிங் எடுக்கிறதுக்கு. நாளைக்காவது மிஸ் பண்ணாமல் வச்சிங்கன்னா மட்டும் போதும். அந்தளவுக்கு தெளிவாக கொண்டு வரேன், ரொம்ப தெளிவாக கொண்டு வரேன். அதிகமாக எஃபெக்ட் போட்டு கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக வின்னிங் வரும், வராமல் போகாது. சரிங்களா? அந்த மாதிரி நாளைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு நம்பர் கொண்டு வரோம். கண்டிப்பாக இந்த 2 நம்பர் கண்டிப்பாக வராமல் போகாது. நீ தைரியமாக நேற்று சொன்னதே தான் இன்றைக்கி திரும்ப சொல்கிறேன், பதிவு பண்ணுறேன். நான் நேற்று என்ன சொன்னேன், கண்டிப்பாக நீங்கள் யாராவது வின்னிங் எடுக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாத்தியமான நம்பர் கொடுக்குறேன். அதில் தான் நம்ம திரும்ப பதிவு பண்ணது என்னென்னா, எனக்கு இந்த 2, 8, 6க்குள்ளே ஏதோ மேட்ரு இருக்குங்க, நீங்கள் தயவுசெய்து எடுத்துருங்கன்னு சொன்னால் அதே தான் ஆடிருக்காங்க. அதே தான் சேம் நம்பர் என்ன சொல்கிறேன்னா, அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு என்ன திரும்ப நம்ம நேற்று கொடுத்தது மாற்றி கொடுத்துருக்கோமான்னா இல்லை, நேற்று 7, 8, 6 ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம். பாருங்கள், நம்ம போர்டு வைஸாக மாறினா கூட நம்ம என்ன கொடுத்துருக்கோம், இப்போ இந்த நம்பர் தானே உள்ளே வந்திருக்கு, வேறு எதுவும் இல்லையா. நீங்கள் ஆல் போர்டு போட்டிருந்தா கூட நமக்கு ஒரு மெச்சாக இருக்குமே, செம்மையாக வந்திருக்கும்ல. அதை தான் திரும்ப பதிவு பண்ணுறோம். சரிங்களா? நமக்கு ஒரு நம்பர் லீடு கிடச்சிருச்சுன்னா நமக்கு அது பவரில் வருதா டைரெக்டாக வருதா அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு. அதில் நமக்கு டைரெக்டாக வர மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். நான் கொடுத்த நம்பர் 7, 6 2 நம்பர். நீங்கள் அப்படி போட்டாலும் நீங்கள் ஆல் போர்டில் நீங்கள் வேண்டாங்க, நம்ம கொடுத்த நம்பர் நீங்கள் எப்படி போட்டிருந்தாலும் இங்கே பாருங்கள், நீங்கள் ஆல் போர்டு இப்படி போட்டிருந்தாலுமே 7ஆம் நம்பர் ஆல் போர்டில் இருக்கா, 6ஆம் நம்பர் ஆல் போர்டில் இருக்கா, வந்திருக்கும், வராமல் போகாது. அதே மாதிரி நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் ஆல் போர்டு. சரிங்க, அப்படி வரலன்னா நீங்கள் எப்படி கூட போட்டு பாருங்கள் அப்படிங்கிறது நம்ம கொடுத்தோம். இப்படி போட்டிருந்தாலும் ஆல் போர்டு நான் தான் சொன்னேன், திரும்ப நீங்கள் எப்படி போட்டாலும் ஆல் போர்டில் நாங்கள் 2 நம்பர் பக்காவாக எடுத்து கொடுத்துட்றேன்னு தவிர கொடுக்காமலாம் இல்லை. சரிங்களா? அதுலேயும் குறிப்பாக சி போர்டு மட்டும் நம்ம அக்யூரேட்டாக கொடுக்குறோம். எப்போயுமே சி போர்டு மட்டும் அக்யூரேட்டாக இதுதான் வரலாம், இதுதான் வரும், வேறு எதுவும் வராது. அந்த மாதிரி தான் நம்ம கொடுப்போம். அந்த வகையில் இன்றைக்கி நமக்கு சி போர்டு ஒரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிருக்கு. அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம எப்போயுமே சி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்போம், அந்த மாதிரி கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு சி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சில நம்பர்கள் இருக்குது. அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்த்தாலும் அது போக ப்ளஸ் நமக்கு இன்றைக்கி வந்து 2 நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி காமிக்குது. அந்த 2 நம்பர் என்னங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்த்தாலாம்.
கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்னங்க கொடுத்தாங்க, அதில் குறிப்பாக சொல்லி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11/8/2024 அக்ஷயாவோட 664வது ட்ரா. சரிங்களா, அதில் வந்து 664 அக்ஷயா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி ஆடுவாங்க, பேசிக்காக உங்களுக்கு நல்லா தெரியும். பெண்டிங் நம்பர் என்னவோ அதை ஆடுவாங்க, அது வேறு எதுவும் ஆட மாட்டாங்க. பெண்டிங் நம்பர் பேசிக்கே பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க. எஸ்எஸ் கம்பெனியும் அதே மாதிரி உங்களுக்கு அக்ஷயா கம்பெனி பெண்டிங் நம்பர் பேசிக்காக ஆடுவாங்க. அப்படி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா 051 தான் ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க. சரிங்களா, இதுதான் நமக்கு வின்னிங் நம்பராக இருந்துச்சு. 051 அதுதான் நமக்கு வந்துச்சு. அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட ட்ரா நம்பர் என்னென்னா 876 இல்லையா, 876. அப்போ நமக்கு இன்றைக்கி கொடுக்குற ரிசல்ட்டு நம்பர் வந்து 664. அதே மாதிரி போன வாரம் அக்ஷயா ஆடிருப்பாங்களா 939 இல்லையா, 939. இது போன வாரம் ஆடினாங்க. ஏங்க இதை வச்சு பார்க்கும்போது டபுள்ஸ் இன்றைக்கி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டபுள்ஸ் வரல. என் கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக டபுள்ஸு காமிக்கவே இல்லை. இருந்தால் எடுத்துங்க. அப்படி ஏதாவது இருந்தால் 8ஆம் நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி தான் எனக்கு தோணுது. இருந்தால் எடுத்துங்க. 8 அல்லது 3 இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் சொல்லலை நான். சரிங்களா, ஓரளவுக்கு மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. பார்க்கலாம். எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிமானம் இல்லை 8ஆம் நம்பர் அல்லது 3ஆம் நம்பர் வரும் அப்படின்னு. ஆனால் சிங்கிள் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 8-3 சிங்கிள் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு. அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 11ஆம் தேதி இல்லையா, நாளைக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு எனக்கு என்னங்க வரும்னா, எனக்கு 1ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஏன் 1ஆம் நம்பர்னால் 8ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் தான் பிரதானமான நம்பர், வேறு எதுவுமே இல்லை. எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இங்கே வந்து பாருங்கள் 1க்கு 3 கொடுத்துருக்காங்களா, அப்படியே கீழே வாங்க 8க்கு 1 கொடுத்துருக்காங்களா, 8க்கு 1 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எனக்கு ஒரு 8க்கு 1 தானே வரணும். அப்போ நமக்கு நாளைக்கு 8ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் வரும். ஏன் 8ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன, கிட்டத்தட்ட ஒரு 18 நாளாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் 1ஆம் நம்பர். 8ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் கொஞ்சம் பிரதானமான நம்பர். அதே மாதிரி 3ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் பிரதானமான நம்பர், மாற்றம் இல்லையா. அதே மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த கணக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, கண்டிப்பாக 1ஆம் நம்பருக்கான சான்ஸு இந்த ட்ராவில் மேட்ச் ஆகணும். ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும். அதுதான் நம்ம கொடுத்துருக்கோம். கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக 1ஆம் நம்பருக்கான சான்ஸு மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, 3ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் வருது 8க்கு 3ன்னு. எப்படி வருது அப்படின்னா 174. சரிங்களா, 174 அப்படின்னு வரணும். இல்லைனா 374. இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. என்னங்க 374 என்ன கணக்குனா, இங்கே 874 கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கே பாருங்கள் 874. இந்த கணக்கை தான் நம்ம இங்கே கொண்டு வரோம். 374 வரணும். ஏங்க 874 தான் வரணுமாங்க, வேறு எதாவது மாற்றி கொள்ளக்கூடாது அப்படின்னா இங்கே ஒரு கணக்கு பாருங்கள் 347 தான் நம்ம 347க்கு 374 மாற்றி கொடுக்குறோமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. நான் எப்படி வச்சாலும் இந்த ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய 7 4 3 8 இந்த ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா, நீங்கள் எந்த கணக்கு வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் இப்படி கணக்கு வச்சு எடுத்தாலும் சரி, இல்லை இப்படி கணக்கு வச்சு எடுத்தாலும் சரி. ஏன்னா இங்கே வந்து 375 இருக்குது. அப்போ ஏன் 374 கொடுக்கக்கூடாது அப்படின்னு கணக்கு வச்சுக்கலாம், அப்படி இருக்கலாம். அதே மாதிரி 874 இருக்குது. ஏன் 874 தான் வரணுமா, 374 வரக்கூடாதானா, வரலாம், வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக நமக்கு 1ஆம் நம்பர் அல்லது 3ஆம் நம்பர் ஏ போர்டில் 1ஆம் நம்பர் அல்லது 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. 2 நம்பருமே தவிர்க்க முடியாத நம்பராக இருக்குது. கண்டிப்பாக ஏதோ ஒரு நம்பருக்கு ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு நம்ம 1ஆம் நம்பருக்கும் சான்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. 3ஆம் நம்பரை விட 1ஆம் நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 18 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. 3ஆம் நம்பர் வந்து 11 நாளாக தான் பெண்டிங்கில் இருக்குது. பட் 3க்கு 1ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான், எவர் கிரீன் நம்பர்னே சொல்லலாம். ஏன்னா எப்போவுமே 1ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் வந்து 8ஆம் நம்பர் பெரிய நம்பர், 8ஆம் நம்பரோட சின்ன நம்பர் என்ன 1ஆம் நம்பர். அப்போது 8க்கு 1ங்கிறது பிரதானமான நம்பர் தான், ஆல்டர்னேட் நம்பர் தான் இல்லையா. அப்போ அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கணக்குலையும் அதுதான் ஸ்ட்ராங்காக வருது. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. அதே மாதிரி சி போர்டு பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டை நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், ரொம்ப ஸ்ட்ராங்காக. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் எதிர்பார்க்குறோம். என்னங்க 5ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வருது, 5 7 5 வருதா, 5 7 5 தான் வருது. எனக்கு அந்த 5 7 5 தான் நமக்கு இங்கே வரணும்னு எதிர்பார்க்குறோம். 5 7 5 5 7 5 கீழே 5ஆம் நம்பர் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 7க்கு 5 தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர், கொஞ்சம் பிரதானமான நம்பரும் கூட. அதுதான் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 7க்கு இங்கே வந்து பாருங்கள் 7க்கு 6 அடிக்காங்க பாருங்கள், அதெல்லாம் வருது. இந்த மாதம் அப்படி வந்திருக்கு பாருங்கள், 2 ட்ரா வந்திருக்கு. 7க்கு 6 6க்கு 7, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 6க்கு 7 2 ட்ரா வந்திருக்கா. அதே மாதிரி இந்த ட்ராவில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த 7ஆம் நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 5ஆம் நம்பருக்கு 6 கொடுக்குறோம், ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். 5ஆம் நம்பர் 7க்கு 5ன்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் 7க்கு 5 அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா, ஏன்னா வந்து வராமல் போகாது. ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எப்போயுமே ஆடக்கூடிய நம்பர் இது தான். மாதம் 7க்கு 6 அடிக்காங்க, 5 ஆட மாட்டாங்களா, கண்டிப்பாக ஆடுவாங்க, வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2க்கு 5 அடிக்காங்க. அது கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். 2ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிக்காங்க. அது மாதிரி ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, கண்டிப்பாக வந்து 5ஆம் நம்பர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 7க்கு 5ங்கிறது ரொம்ப பிரதானமாக அடிக்கக்கூடிய நம்பராக தெரியுது. சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள்.
அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் நமக்கு பி போர்டில் தான் கிடச்சிருக்கு. எப்படின்னா மீ போர்டில் அதாங்க நம்ம 2 ஃபார்மேட் கணக்குங்க. ஒன்று அடித்தாங்கன்னா உங்களுக்கு எப்படி போகணும்னு கேட்டிங்கன்னா இந்த 7 விட சின்னது வரணும், இல்லை 7 விட பெருசு போகணும். அவ்வளோதான். அந்த 2 ஃபார்மேட் தான் எனக்கு அதில் கிடச்சது. அதே தான் நம்ம இங்கே என்ன சொல்கிறோன்னா 8 விட ரொம்ப சின்ன நம்பர் போனால் 8 விட இன்னும் கொஞ்சம் பெரிய 1 விட கொஞ்சம் பெரிய நம்பர். ஏன்னா இதை விட பெரிய நம்பர் கிடையவே கிடையாது. 8ஆம் நம்பரை விட பெரிய நம்பர் 9ஆம் நம்பர் ஒரே நம்பர் தான் இருக்குது. அது வாய்ப்பு இல்லை. அதை விட இதுதான் உங்களுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. ஒன்று சின்னது 1ஆம் நம்பராக இருக்கணும், இல்லைனா 3ஆம் நம்பராக இருக்கணும். அதாவது 8 ஆல்டர்னேட் நம்பர் வந்து 1ஆம் நம்பர், 8 பவர் வந்து 3ஆம் நம்பர். அப்படி தான் நான் எதிர்பார்த்துருக்கேன். அந்த மாதிரி தான் வர வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டை நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், 4ஆம் நம்பர் கன்ஃபார்மாக எதிர்பார்க்குறாங்க. நாளைக்கு 4ஆம் நம்பர் திரும்ப ரிட்டன் வருது. எனக்கு ரொம்ப அப்படி தான் தோணுது. 674ன்னு திரும்ப வர மாதிரி தெரியுது எனக்கு. உங்களுக்கு கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள். நானும் போட்டு பார்த்துட்டு 674க்கு அந்த வாய்ப்புகள் தான் இருக்கிற மாதிரி காமிக்குது. 678 அதுதான் காமிக்குது. 673, 674. ஓகே, 674க்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 674 6 7 4. ஏன்னா ஏற்கனவே இங்கே பாருங்கள் 670 அதே சேம் நம்பர் வருது இல்லையா, 678. அப்போ அப்போ கணக்கு பண்ணலாம். நம்ம கண்டிப்பாக 6ஆம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு என்ன ஒரு 674 4 நம்பர் வரணும். அப்போ அந்த கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. மாற்ற கருத்து இல்லை. அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டு 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், அப்படி இல்லைன்னா பிரதான நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர். ஏன்னா உங்களுக்கு எப்போயுமே வந்து 2க்கு பிரதானமான நம்பர் வந்து 2ஆம் நம்பர் தான். 2ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நம்பர். அதே மாதிரி 4 நம்பர் இல்லைன்னா 2 நம்பருக்குமே ரொம்ப அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர். சரிங்களா? அதை கணக்கு பண்ணி நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா, ஒன்று 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகும். 4 சி போர்டு கிட்ட இருந்தால் நீங்கள் கட்டி பார்க்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. 4 நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. கட்டி பாருங்கள். அதே மாதிரி 3ஆம் நம்பர் நாளைக்கு வந்து 34ன்னு கட்டினா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்க்குறோம். அது மாதிரி எது நம்பர் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 0 கொஞ்சம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏங்க 0 வரக்கு வாய்ப்பு இருக்குன்னா 8ஆம் நம்பருக்கு 0 செட் ஆகும், 6ஆம் நம்பருக்கு 0 செட் ஆகும், 7ஆம் நம்பருக்கு 0 செட் ஆகும். சரிங்களா? 0வுக்கு ஒரு மல்டிபிள் யூனிவர்சல் நம்பர் மாதிரி செட் ஆகிட்டே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செட் ஆகிறதுக்கான அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆல் போர்டில் 34 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். அது எனக்கு என்னுடைய கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கு வந்து கணக்கில் வருதான்னு பாருங்கள். 1ஆம் நம்பர் கொஞ்சம் பேசிக்காக வரணும். இது மாதிரி வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி ஆல்மோஸ்ட் எனக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. இதுலேயே உங்களுக்கு வின்னிங் வரக்கான வாய்ப்பு இருக்குது. என்னங்க நீங்கள் ரொம்ப சின்ன நம்பரை கொடுத்தீங்கன்னா, ஆமாம் 7 8 6ங்கிறது பெரிய நம்பர், அதை விட 3 4 1 2ங்கிறது சின்ன நம்பர். அப்படி தான் எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள். வந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் தான் நம்ம இந்த லெவலில் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ஒரு வின்னிங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம்.